Today we will see the problems based on arches. A parabolic 3-hinged arch carries an uniformly distributed load of 30 kN on the left half of the span. It has a span of length 16 meter and a center rise of 3 meter. Determine the resultant reaction at support. Find the bending moment, normal stress, radial stress at xx 2 meter from the left support. Okay, now we'll draw the diagram based on the question. They have given very clearly that the length of the span is 16 meter and from the left hand side there is an UDL of 30 kilonewton per meter, and we have to also find there is a rise of 3 meter in the parabolic arch. Then also they have mentioned that from left hand side we have to find 2 meter from radial stress. That we will find out later. Okay, now ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரியாக்ஷன் அட் ஏ அண்ட் பி, ஓகேவா? அதுக்கு ரியாக்ஷன் ஏ அண்ட் பிக்கு ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் காம்பனண்ட், ஹரிசாண்டல் காம்பனண்ட் நம்ம ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் 1ல் கண்டுபிடிச்ச மாதிரி எதுக்கும் கண்டுபிடிக்கணும். வெர்டிக்கல் காம்பனண்ட் ஃபஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு சைடு நம்ம 0 பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ -VB × 16 + 30. அது ஏன் டிஸ்டன்ஸ் 30 யூடிஎல்னால் 30 லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸு. அப்போ 30 × 8 தான் லோடு. டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் 16ல் பாதி தான் யூடிஎல்லாக இருக்குது. அப்போ 8 அதில் டிவைடட் பை 2. அப்போ 8/2. இதை வேல்யூ நம்ம இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அதுலேயே படிச்சிருப்பீங்க, ஃபஸ்ட் யூனிட்லேயே. அப்போ நம்ம அதை போட்டோம்னா கன்வெர்ட் பண்ணோம்னா விபியோட வேல்யூ கிடைக்கணும். விபியோட வேல்யூ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 16 kilonewton கிடைக்குது. இப்போ அதுக்கு அடுத்தது அந்த வேல்யூ வச்சு நம்ம விஏ கண்டுபிடிக்கணும். விஏ நத்திங் பட் நம்ம டோட்டல் லோடு எவ்வளோ, டோட்டல் லோடு 30 kilonewton இன்ட்டு டிஸ்டன்ஸ். யூடிஎல் அப்படின்றனால டிஸ்டன்ஸும் எடுக்கணும். அப்போ 30 × 8 -VB. அப்போ -VB நம்ம கண்டுபிடிச்சதுக்கு 60. அப்போ இந்த வேல்யூ இப்போ ரெண்டையும் போட்டோம்னா நம்மளுக்கு 180 kilonewton நம்மளுக்கு விஏவோட வேல்யூ கிடைச்சிரும். அடுத்தது இதே மாதிரி ஹரிசாண்டல் காம்பனண்ட் கண்டுபிடிக்கணும். ஹரிசாண்டல் காம்பனண்ட்டுக்கு என்ன பண்ணணும், இப்போ VA × 8 டோட்டல் டிஸ்டன்ஸ் இந்த ஹாஃப் 8 -30 இந்த லோட் 30 × 8 லோடு. அப்புறம் மறுபடியும் 8/2 யூடிஎல்லோட ஹாஃப் ஆஃப் த வேல்யூ. அதுக்கப்புறமேலு இந்த சைட்லேருந்து பார்க்குறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது HA × YC = 0. இப்போ நம்மளுக்கு விஏக்கு வேல்யூ தெரியும். அந்த விஏவோட வேல்யூலாம் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு விஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஹெச்சியோட வேல்யூவும் நம்மளுக்கு தெரியும். ஒய்சியோட வேல்யூ நம்மளுக்கு 3 மீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு இந்த கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஹெச்ஏவோட வேல்யூ கிடைச்சிரும். ஹெச்ஏ இஸ் நத்திங் பட் நம்ம 160 kilonewton கிடைக்குது. இப்போ ஹெச்ஏவும் ஹெச்பியும் சேம் ஈக்குவல், அதாவது 0. HA + HB இஸ் ஈக்குவல். HA அண்ட் HB டோட்டல் சம் 0 அப்படின்றப்ப ரெண்டுமே சேம் தான். HA இஸ் ஈக்குவல் டு HB. அப்போ ஹெச்பியோட வேல்யூவும் 160 kilonewton தான். இப்போ அடுத்தது நம்ம ரிசல்டன்ட் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கலாம். ரிசல்டன்ட் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா என்னென்னா RA = √VA² + HA². அப்போ VA² நம்மளுக்கு தெரியும், HA² தெரியும். அந்த ரெண்டு வேல்யூ நம்ம போட்டு சப்ஸ்டியூட் ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு RAவோட வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி RBயோட வேல்யூ ஃபார்முலா VB² + HB². இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா RBயோட வேல்யூ கிடைக்கும். அடுத்தது பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். பெண்டிங் மொமெண்ட் அட் x = 2. அப்போ பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா VA × 2 -